வணக்கம். நலமா இருக்கீங்களா? ரொம்ப நாளாச்சு. உதயம் சவுத் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மாற்றம் தமிழ்நாட்டில், திரும்பவும் இன்னொருத்தர் ஒரு மிகப்பெரிய வலையை தூக்கிட்டு வர்றார். தமிழ்நாட்டின் மீது அந்த வலையை வீசி, அந்த வலைக்குள்ள எந்தெந்த நெத்திலி மீன், சின்ன மீன், பெரிய மீன், விலாங்கு மீன், சுறா மீன் எல்லாத்தையும் பிடிச்சு போடலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட, அந்த திட்டத்தோட, அந்த சூழ்ச்சியோட பிஜேபியின் ஆசீர்வாதத்தோட உள்ள வந்து இறங்குறாரு. அதுவும் யாரோட பேரை பயன்படுத்திக்கிட்டு? நாம் அத்தனை பேருக்கும் கனவு நாயகனாக இருந்து குடியரசுத் தலைவராக இருந்தாலும் நம் வீட்டில் ஒருவராக நாம் கொண்டாடிய ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய பெயரை வைத்துக்கொண்டு ஒருவர் வருகிறார். ஆனால் இவர் முற்றம் முழுக்க ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் கொள்கைக்கு மாறானவர். அவரை போல் மத நல்லிணக்கத்தை கொண்டவர்களை நாம் யாருமே பார்த்து விட முடியாது. அவரை போல் இளைஞர்களுக்கு உத்வேகம் கொடுத்தவரை நாம் யாருமே பார்த்து விட முடியாது. அவரை போல் எல்லா குழந்தைகளும் படிக்க வேண்டும் என்று சொல்லி உத்வேகம் கொடுத்த அவரை போன்ற ஒருவரை நாம் யாரும் பார்த்துவிட முடியாது என்பதனால்தான் அவருடைய பெயரை பயன்படுத்தி கொண்டு நான் உங்களுக்கெல்லாம் நல்லது செய்ய வர்றேன், அடிமட்டத்திலிருந்து வீடு கட்ட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. ஆனால் இவர் பதில் சொல்ல வேண்டிய பல கேள்விகள் தமிழ்நாட்டில் இருக்கு. அதை முதல்ல அவர் பதில் சொல்லி விளக்கணும், அல்லது அதற்கான உண்மையான காரணங்களை சொல்லணும். அதற்கப்புறம்தான் மக்களுக்கு அவர் மீது ஒரு நம்பிக்கை வரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். யாரை பற்றி பேசுகிறேங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அண்ணாமலை அவர்கள், எக்ஸ் பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இப்போது புதியதாக ஒரு இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார், இளைஞர்களை நோக்கி, இளைஞர்களை வலைவீசி பிடிப்பதற்காக. அதில் அவர் சொல்கிற மிக முக்கியமான ஒரு காரணம், இது செக்யூலர் பார்ட்டி, செக்யூலர் இயக்கம் அப்படிங்கிறார். அதாவது மத நல்லிணக்கத்தோடு இருக்கும், மத சார்பின்மையோடு இருக்கும் அப்படிங்கிறார். யோசிச்சு பாருங்க, ஐபிஎஸ்ஸாக வேலை செஞ்சிட்டு இருந்தப்பவே பிஜேபியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர். பிஜேபி என்ன அப்படியே இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்கும் பாலும் தேனும் வீட்டில் ஓடுற மாதிரி வாழ்க்கையை கொடுத்துடணும், அவங்களோட பேங்க் பேலன்ஸ்லாம் ஏறணும், இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்லாம் மிக மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழணும் அப்படின்னு சொல்லுகின்ற கட்சியா? இல்லை. அப்போ ஆரம்பத்திலிருந்தே இவருக்கு பிஜேபியின் கொள்கைகள் மீது ஈர்ப்பு அப்படின்னா, இந்த மாதிரி சிறுபான்மையினர் நலன் பற்றி அவருக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை, எளியவர்களின் வாழ்க்கை தரம் உயர்த்துவதை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. அவர்கள் மிக முக்கியமாக கார்ப்பரேட் ஆதரவு கட்சியாகத்தான் இருக்கிறார்கள், செல்வந்தர்கள் ஆதரவு கட்சியாகத்தான் இருக்கிறார்கள் என்பது தெரிந்து, மத கலவரத்தை உண்டாக்கக்கூடிய கட்சியாகத்தான் இருக்கிறார்கள் என்பது தெரிந்து, இந்துத்துவா கட்சியாகத்தான் இருக்கிறார்கள் என்பது தெரிந்து தானே முதல்ல அங்கே போய் சேர்ந்தாரு. இப்போ முற்றம் முழுக்க நான் மாறிட்டேங்க அப்படின்னு சொன்னால் அது நம்பக்கூடிய விஷயமா? பச்சோந்தி தான் கலரை மாற்றும்னு நினச்சா இவரும் வேளைக்கு கலரை மாற்றி கொண்டிருக்கிறார். அதை தவிர அவர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அந்த அரசியல் கட்சியில் இயக்கத்தில் வாய்ப்பளிப்போம், அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் 60 ஆண்டு கால ஆட்சிக்கு பின்னால் கூட இந்த தமிழ்நாட்டில் சாயங்காலம் போய் உழைத்து களைத்த அந்த பெரியவர்கள் சாயங்காலம் போய் அக்கடான உட்கார்றதுக்கு ஒரு பார்க் இல்லை, ஒரு பசுமை வெளி இல்லை, இப்படின்னு ஒரு நெகட்டிவ் டோனை ஆரம்பிக்கிறார்னா இவர் தமிழ்நாட்டின் வரலாற்றை படிக்கவே இல்லை. தமிழ்நாடு எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறது, வளர்ந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளவே இல்லை. இந்த மாதிரி நாகரீகம், நகரமயமாக்கம் எல்லாமே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு தான் இவர் பார்க்கணும். ஆனால் இவர் என்ன சொல்றாரு, இங்க பார்க் இல்லை, பூங்கா இல்லை, பசுமை வெளி இல்லை, பெரியவர்கள் ஆசுவாசமாக இருப்பதற்கு பசுமை வெளி இல்லை, 60 ஆண்டு காலம் உழைத்தப்புறம் மீதி இருக்கக்கூடிய 20 ஆண்டுகளை நிம்மதியாக கழிக்கக்கூட இடமில்லை அப்படின்னா, இது எப்படி பூனை கண்ணை மூடிச்சுன்னா உலகமே இருண்டு போயிடுச்சுன்னு சொல்ற மாதிரியான கதையாக இருக்கு. தமிழ்நாட்டில் எந்த வளர்ச்சியும் இல்லை என்று சொல்லுகின்ற அந்த காதுல பூ சுத்துறத இவரும் பண்றார். இவர் என்ன மாதிரியான ஒரு ஆஃபீஸராக ஒரு கவர்னன்ஸ் கொடுத்துருப்பாரு, ஒரு எக்ஸிக்யூட்டிவா எப்படி இருந்திருப்பாரு?
ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக தமிழ்நாட்டில் குப்பை கொட்டினார்ல, அப்போ கூட தமிழ்நாட்டோட வளர்ச்சி இவருக்கு தெரியலையா? இவர் உத்தரப்பிரதேசத்துக்கு போய் பார்க்கலையா? பீகாருக்கு போய் பார்க்கலையா? ஒரிசாவுக்கு போய் பார்க்கலையா? பிஜேபி ஆளுகின்ற டபுள் என்ஜின் மாநிலங்கள்ல எல்லாம் எப்படியான வளர்ச்சி குன்றிய ஸ்டண்டட் growth அங்க இருக்குங்கிறது அவருக்கு தெரியாதா? இந்த 5 ஆண்டுகளில் திமுகவின் தலைவர், எங்களுடைய அன்பான தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு தான் எல்லா தரவுகளிலும் முதல் நிலையில் இருந்தது என்பது ஒன்றியம் கொடுத்த ரிப்போர்ட் தானே. அதை கூட இவர் படிக்கலையா? அதையெல்லாம் மறந்துட்டு தமிழ்நாட்டில் பார்க் இல்லை, பூங்கா இல்லை, பசுமை வெளி இல்லை, பெரியவர்கள் வாழ வழி இல்லை அப்படின்னா என்னையா இது? பூசணிக்காய சோத்துல மறைக்கிற கதைங்கிறது இதுதான். அவ்வளவு தூரம் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தன் வலையில் வந்து விழுவார்கள் என்று நம்பிக்கொண்டு இந்த மாதிரியான ஒரு கதையாடலை அவர் ஆரம்பித்திருக்கிறார். இவரும் பிஜேபியின் ஒட்டு மாங்கனிதான், அதை யாராலும் மறுத்துவிட முடியாது. பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை எப்படி ஆட்சி அதிகாரத்திலிருந்து நகர்த்திவிட்டு அங்கே தான் அமர்வது என்று தெரியவில்லை. அதனால்தான் 4 சீட்டா இருந்தது கழுத தேஞ்சு கட்டெரும்பான மாதிரி ஒரு சீட்டா இறங்கி போச்சு. அப்படின்னா பிஜேபிக்கு ஃபுட்ஃபால் எதுவுமே இல்லை தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதா உண்மை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் தாவேக என்கின்ற விஜய் கட்சியை இறக்கி விட்டார்கள். அந்த தாவேகாவின் குடுமியும் பிஜேபி கையில் தான் இருக்கு. சிபிஐ என்ற ஒரு வழக்கை போட்டு வைத்து விஜய் பிஜேபிக்கு எதிராக மூச்சு விட்டால், எலிக்குஞ்சு மாதிரி ஒரு குரல் எழுப்பினால் கூட சிபிஐ வழக்கை அவர்கள் இறுக்கி பிடிப்பார்கள்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ அடுத்த ஒரு நிலையாக அண்ணாமலையை இறக்கி விடுகிறார்கள். ஏனென்றால் கொஞ்சம் விளையாடி பார்க்கட்டும் அப்படிங்கிற ஒரு நப்பாசை தான். இந்த 2 பேரும் பிஜேபியின் முகமூடி அணிந்தவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உள்ளே இருப்பது பிஜேபி நாக்பூர் ஹிந்துத்துவா முகம்தான். ஆனால் அதை மறைப்பதற்காக தாவேகா என்ற ஒரு கட்சி, இப்போது ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பேரில் இன்னொரு இயக்கம் என்று இவர் வந்து சேர்ந்திருக்கிறார். இவர்கிட்ட கேட்கறதுக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கு. அதுக்கு முதல்ல பதில சொல்லுங்க. என்னன்னா, என் மண் என் மக்கள்னு ஒரு பயணத்தை ஆரம்பிச்சார்ல, ஒவ்வொரு ஊரா போனார். எங்களுக்கும் நண்பர்கள் எல்லா ஊர்லயும் இருக்காங்க, செல்வந்தர்களும் நண்பர்களா இருக்காங்க, தொழிலதிபர்களும் நண்பர்களா இருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் இவர் என்ன மாதிரியாக அந்த செல்வந்தர்களை நிர்பந்தப்படுத்தினார், தொழிலதிபர்களை நிர்பந்தப்படுத்தினார். என் மண் என் மக்கள் என்பது என் பாக்கெட் என் அக்கவுண்ட் என்பதாக மாறியது என்பது அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கான உண்மையான விளக்கத்தை இவர் கொடுக்க வேண்டும். அடுத்தது மைக்கேல் பெட்டி, அதில் அந்த லாவண்யா என்கின்ற மாணவியின் இறப்பை எவ்வளவு கொச்சைப்படுத்தி அந்த குழந்தையோட முகத்தை தன்னோட வலைத்தளத்தில் போட்டு அந்த மாணவியை கொச்சைப்படுத்தினார் இல்லையா? ஒரு ஐபிஎஸ்ஸாக இருந்தவருக்கு இந்த ரூல் தெரியாதா? இந்த மாதிரியான குழந்தைகளின் முகத்தை பொதுவெளியில் வெளியிடக்கூடாதுங்கிற அந்த ரூல் கூட தெரியாதா? அப்படி ரூல்ஸ் தெரியாம தான் இவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரா? அப்படின்னா அதுவும் தவறு என்பதை இவர் ஒத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது, நம்முடைய தமிழ்நாட்டு வேளாண்மையாளர்கள் டில்லியில் அந்த வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடிய போது இவர் என்ன சொன்னார்? ஒரு கமா ஃபுல் ஸ்டாப்பை கூட நாங்கள் மாற்ற மாட்டோம், அந்த வேளாண் சட்டங்களை நிறைவேற்றியே தீர்வோம் என்று சொன்னார். அதுக்கப்புறம் வேளாண்மையாளர்களின் போராட்டத்தால் அந்த சட்டங்கள் வாபஸ் பெற்ற போது இந்தியாவின் நலனுக்காக மோடி அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்று அப்படியே பல்ட்டி அடித்தார். அப்புறம் மிக சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவி விஷயத்தில் எல்லாரும் எதிர்ப்பு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இவர் உடனடியாக தன்னுடைய வீட்டு வாசலில் நின்று கொண்டு சாட்டையால் அடித்து ஒரு டிராமாவை உருவாக்கி சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக மாற வேண்டும் என்று சொன்னார். அடுத்தது, யார் அந்த சார் அப்படிங்கிறத ஒரு கேள்வி எழுப்பி அந்த புலனாய்வுக்கு தேவையான ஒரு கருதுகோள் அல்லது ஒரு ப்ரூஃப் என்கிட்ட இருக்குன்னு சொன்னாரே தவிர, சொல்லி பரபரப்பை உருவாக்கினாரே தவிர, அந்த விசாரணை நடந்த போது அந்த ப்ரூஃபை கொண்டு போய் அங்கே கொடுத்துருக்கலாம்ல. நம்மோட வேளாண்மையாளர்கள் தில்லியில போராடின போது இவர் சொன்ன ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? அந்த 3 வேளாண் சட்டங்களை கொஞ்சம் கூட மாற்ற மாட்டோம், அதில் ஒரு கமா ஃபுல் ஸ்டாப் கூட நாங்கள் மாற்ற மாட்டோம் அப்படின்னு வீராவேசமா பதில் சொன்னார். ஆனால் வேளாண்மையாளர்களின் போராட்டத்தால் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பின்வாங்கி அந்த வேளாண் சட்டங்களை
வாபஸ் பெற்ற போது இவர் வாயடைத்து போய் உட்கார்ந்திருந்தார். கூடுதலாக அவர் சொன்னது, இந்தியாவின் நலனுக்காக மோடி அவர்கள் இதை செய்து விட்டார் அப்படின்ட்டு சால்ஜாப் சொன்னாரு, காரணம் சொன்னாரு. அப்படியே நாக்க புரட்டி போட்டு பேசிட்டு இருந்தாருங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். அடுத்தது மிக சமீபத்தில் போன வாரம் நினைக்கிறேன், அந்த மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டுக்கு இப்போவா அறிமுகப்படுத்துறீங்க? 29-30 தானே வேணும், இப்போ இந்த கல்வியாண்டிலே வேண்டாமே அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டப்பவே மக்கள் எப்படி இவர் பிஜேபிக்கு எதிராக பேசுறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தான் இருந்தாங்க. இப்போ அவர் என்ன சொல்றாரு, பாருங்க நான் பிஜேபிக்கு எதிராக அந்த கேள்வியை கேட்டுட்டேன் அப்படிங்கிறார். இவர் பிஜேபிக்கு எதிராக கேட்கவே இல்லை. மும்மொழி கொள்கை அல்லது இந்தி திணிப்பை தமிழ்நாட்டில் முற்றிலுமாக எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி, ஒரே இயக்கம் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அதற்காக பலர் இன்னுயிரை ஈந்ததும் திராவிட முன்னேற்ற கழகத்தில்தான். ஆனால் இவர் என்ன சொல்றாரு, இப்ப வேண்டாங்க, 2 வருஷம் கழிச்சு பண்ணலாம் அப்படிங்கிறாரு. அப்போ விஷத்தை இப்ப கொடுக்க வேண்டாம், 2 வருஷம் கழிச்சு விஷத்தை கொடுக்கலாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்றாரா? இதில் கூட அவரால் ஒரு வீராவேசமாக, ஒரு துணிச்சலாக கொள்கை முடிவை சொல்ல முடியாத அளவுக்கு அவர் பிஜேபியின் கட்டுப்பாட்டில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. திரும்பவும் ஒருத்தர் பூச்சாண்டி வர்றான், அல்லது தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு இல்லை, யோகிய வரான் செம்பெடுத்து உள்ளவை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சாட்டை நாயகராக இருக்கக்கூடியவர் என் மண் என் மக்கள் என்ற பயணத்தை ஆரம்பித்து தன்னை வளப்படுத்தி கொண்டவர். அதை தவிர இவருடைய உறவினர்கள், இவருடைய மனைவி, மைத்துனருடைய அலுவலகத்துக்கெல்லாம் ஐடி ரெய்டு வந்தது, அதை பற்றிய எந்த விளக்கமும் சொல்லாதவர். கர்நாடகாவில் இவர் 4000 கோடிக்கு ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை ஆரம்பித்திருக்கிறார் என்று பரபரப்பாக தமிழ்நாட்டு பத்திரிகைகள் செய்தி சொன்னபோது கூட அதை பற்றிய விளக்கம் சொல்லாதவர் என்று இவர் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. நிச்சயமாக மக்கள் இவரை நம்புவார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. மீண்டும் மக்களை ஏமாற்றுவதற்கு ஒரு சாட்டை நாயகர் வருகிறார். மக்களே பத்திரமாக இருங்கள். நன்றி, வணக்கம்.